நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னி. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை எங்கே அமைஞ்சிருக்கு, இங்கே எந்த மாதிரியான ஆடுகள் கிடைக்கும் அப்படின்றத நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவில் பாருங்கள். லாஸ்ட் வீக் தருமபுரியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்காக ஒரு 20 குட்டிகள் எடுத்தோம். அப்புறம் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்கு ஒரு 20 குட்டிகள் எடுத்தோம். சென்னையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்கு ஒரு 9 குட்டிகள் எடுத்தோம். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வீக் எடுத்த குட்டிகளை பற்றின டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. அப்படி நீங்கள் எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் குட்டிகளை எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லை, டிடி கேட்டில் ஃபீட் அப்படின்ற பேரில் குட்டிகளுக்கு தேவையான அடர் தீவனத்தை தரமான முறையில் தயாரித்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். மினரல் மிக்சர், ப்ரோபயோட்டிக், லிவர் டானிக், கால்சியம் டானிக், இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸு, டிவார்மிங்ஸு, இது எல்லாமே கூட நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலில் மட்டும் இல்லாமல் ப்ராட்காஸ்டிங் குரூப்லேயும் உங்கள் சேல்ஸ் வீடியோக்களை அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்கள் விற்பனைக்கான வாய்ப்புகளையும் நம்ம அதிகப்படுத்துகிறோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் ஃப்யூச்சரில் நம்ம சீனியர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் வந்து தருமபுரியிலேருந்து வந்த நண்பருக்காக நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் தான். மொத்தம் 20 குட்டிகள். ஜோடி வந்து 14,500 சொல்லி எடுத்தோம். ஒரு குட்டி வந்து 7,250 வருது. இதில் பார்த்திங்கன்னா 20 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகளும் இருக்குது, ரொம்ப சின்ன குட்டிகளும் இருக்குது. ஆவரேஜ் லைவ் வெயிட் நம்மளால் சரியாக கணிக்க முடியல. எப்படி பார்த்தாலும் 15 கிலோவுக்கு மேலே இருக்கும், 20 கிலோவுக்குள்ளே இருக்கலாம் ஆவரேஜ் லைவ் வெயிட்டு. சாரை நான் கேட்டிருக்கேன், ஒரு டோட்டலாக வெயிட் போட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னாருன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் வீடியோ போடுறேன். ஏய் நான் 12 சொல்லிக்கிறாங்க பாருங்க. கெட்டே நான் கெட்டுக்கும் செய்யணும். காது பாருங்க, பொட்டையாக கடாவா, அதை பார்த்துங்க. சரிண்ணா சரிண்ணா. 20 வந்துதாண்ணா. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் வந்து ஜோடி 16,500 சொல்லி முடிஞ்சிச்சு. நம்ம எடுக்கலை. நம்ம 16,000 வரைக்கும் கேட்டோம், அவங்க தரலை. நம்ம போயிட்டு திரும்பவும் ஒரு 500 வச்சு எடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. 16,500 எல்லாம் ஒன்று போல் இருந்தது. ஆவரேஜ் லைவ் வெயிட் ஒரு 20 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும், 20 கிலோவுக்குள்ளே இருக்காது. எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது குட்டிகள். எல்லாமே ஒரு 4-5 மாதம் குட்டிகள் நல்லா வெளியில் வந்துருந்தது. இந்த ரெண்டு மட்டும் 18,500. 18 மீதி எல்லாம் 15. అది 14 ఇటుకాడి కొంచెం చిన్నవి, దానిలో సన్నవి కలిసి ఉన్నాయి. ఉన్నాయా? సరే, 500 అంటే కదా. ఇది పెట్టే బైరెడ్డిపల్లి వ్యాపారం లేదు, సాగుడికనా వ్యాపారం. ఇప్పుడు జత ఎంత ఇది పడినాయి మనకి? ఇప్పుడు 18,500 పడినాయి. సరే, వ్యాపారం అనేటు సన్నవి 15, 14,500. పెద్దవి ఎన్ని? 2. 2 మాత్రం 18. సరేనా. ఏం పేరున్నా మీ పేరు? ఎప్పుడు వ్యాపారం ఏం తీసుకునే? ఇదే వ్యాపారమే. సరేనా. బైరెడ్డిపల్లికి వస్తే మిమ్మల్ని చూడొచ్చు కదా. சரிண்ணா, சந்தோஷம். பைரெட்டிப்பள்ளியில் கொண்டு போய் விற்கிறதுக்காக இங்கேருந்து குட்டிகளை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த குட்டிகளை வந்து ஜோடி 14,500 வாங்குறதா சொன்னாங்க. ஒருத்தர் 15, ஒருத்தர் 14,500 சொன்னாங்க. 500 முன்ன பின்ன சொன்னாங்க. இதில் ஒரு 2 குட்டி மட்டும் 18,000 வாங்கினதா சொன்னாங்க. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 13,500 எடுத்திருக்காங்க. நம்ம வந்து எடுக்கலை, வேறு ஒருத்தவங்க தான் எடுத்தாங்க.
இந்த மாதிரி லாட்டாக எடுக்கும்போது கொஞ்சம் விலை குறையலாம். இதுலேயும் சின்னதும் பெருசும் கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு சைஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம லாட்டாக பேசலாம். அவங்களுக்கும் விலை தெரியும். நம்ம வந்து ஒரு குட்டி இவ்வளோக்கு எடுத்தோம், இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ லாபம்னு தெரியும். அதனால் அவங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சென்னையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்காக ஒரு 9 குட்டிகள் எடுத்து கொடுத்தோம். ஜோடி 13,000 சொல்லி எடுத்தோம். 15 கிலோக்குள்ளே இருக்கிற குட்டிகள் தான். அந்த ఎవరునా? నెల్లూరు జిల్లా. నెల్లూరు జిల్లా అంటే ఒంగోలు దగ్గర. ఒంగోలు దగ్గర. మన పేరు అఖిల్. సరే, ఇప్పుడు మొత్తం ఎన్ని పిల్లలు మన ఎత్తింది? 9 పిల్లలు. ఇప్పుడు వారం వారం వస్తారా మీరు సంతకి? 9 అన్ని ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలేనా? ఒంగోలు పిల్లలే. ఇప్పుడు దీంట్లో ఒంగోలు పిల్లలు అంటే మనం చూసి ఎత్తాల్సింది అంటే ఏం చెప్తారు? ఇప్పుడు ఒక పిల్ల మంచి పిల్ల ఎత్తాలా? మంచి పిల్ల మనం చూసి ఎత్తాలంటే ఏ విషయాలు చూడాలి దీంట్లో మీకు తెలిసి? ఆడే మనకు నలుపు ఇప్పుడు మన కార్లు ఎత్తా ఒంగోలు ఎద్దు జాతి డబ్బులా. అవును. దీంట్లో ఈ మొక్కలో ఈ నలుపు ఉండాలంటారా? నలుపు ఉండాలి. పిల్ల పెరగద్ది. పిల్ల పెరిగేదంటే ఇప్పుడు ఒంగోలు పిల్లలు అంటే ఇప్పుడు మన ఈ నాటు పిల్లల కాడి కొంచెం పొట్టిగా ఉండే మరదలు వస్తుందా? బార్లు వస్తాయి. ఎదగని వస్తాయి. చిన్న పిల్లలు కాబట్టి మరి ఉంటాయి. ఇంక పోన ఎదుగుతాయి అంటారు. సరే, ఇప్పుడు సిగమారి పిల్ల అంటారు. అదేంది అది? నీకు ఇప్పుడు మన బెంగళూరు ఎదిగి నాటు తేడట పాలు. నాటు పిల్ల అంటే ఇమ్మ 2 కాళ్ళు. నాటు పిల్ల అంటే சரி, இன்னும் ஒரிஜினல் பிள்ளை. ஒரிஜினல். சரிண்ணா, தேங்க்ஸ். அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம்னா, ஒரிஜினல் குட்டினா நம்ம எதை பார்த்து எடுக்கணும், இது வளர்கிற குட்டியா வளராத குட்டியான்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். கால் கருப்பு, கால் கணம், அந்த ஜாடுன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாரல் இதையெல்லாம் பார்த்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த சிகமாரி பொட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுன்னு கேட்டேன். அந்த சிகமாரின்னா அந்த ப்ரீடிங்காக வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படின்னா அந்த முகத்தில் மேல் பகுதியில் மட்டும் வெள்ளை இருந்துட்டு சுற்றியும் கருப்பு இருந்தால் அது நம்ம அந்த பெருமாளுடைய நாமம் மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதை சிகமாரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரீடிங்காக செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இதெல்லாமே ஒரிஜினல் குட்டி அப்படின்னு சொன்னார். பொதுவாக நம்ம எடுத்து கொடுக்குறது எல்லாமே ஒரிஜினல் குட்டிகள் தான். இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிற இந்த குட்டிகள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்த நண்பருக்காக நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள். மொத்தம் 20 குட்டி. ஜோடி வந்து 13,000 சொல்லி எடுத்தோம். எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். இல்லை, வாழை தூக்கி பாருங்கண்ணா. எல்லாம் கடா குட்டியாக பாருங்கள். அந்த பில்டிங் இங்கே வந்துட்டார் அவர். அப்படின்னா ஒன்று செய்யலாம். எல்லாம் பொட்டல. சரி, இப்போ ஒரு சில்லறை இந்த ஒரு 30 ரூபா கொடுங்க. அவர் கையில் கொடுங்க. பெயிண்ட் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். மொத்தம் 36 குட்டி இருந்தது வண்டியில். அதுலேருந்து ஒரு 20 குட்டி மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்தோம். బండి ఒక మనిషి వస్తాడు పో అంతే. இங்கேருந்து 2 குட்டி போகுது. மொத்தம் இங்கே 20 கரெக்டாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அவங்க எண்ணிக்கணும் அங்கே. ఎంతకి జత ఇది పడింది? ఈ జత ఎంతగా అయిందన్న? ఇప్పుడు అయిపోయిందన్నాడు అబ్బాయా. இந்த குட்டிகள் நம்ம எடுத்த குட்டிகளை விட கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள். ஜோடி 13,000 கேட்டாங்க, கொடுக்கல. இன்னொரு 500 ரூபா வந்தால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கூடுது, அவ்வளோதான். தரல.
இன்னொரு 500 ரூபா வச்சு கேட்டிருந்தா கொடுத்துட்ருப்பாங்க. உங்கள் குட்டி லைவ் வெயிட் ஒரு 15 கிலோவுக்கு மேலே ஆவரேஜாக வரும். இதில் சின்ன குட்டியும் இருக்குது, 13, 14 வர்றதும் இருக்குது, 18, 19 வர்றதும் இருக்குது. ஒரு வண்டியில் 36 குட்டி இருந்தது. அதுலேருந்து நம்ம 20 குட்டி எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த காஞ்சிபுரம் நண்பருக்காக 20 குட்டிகள் எடுத்தோம். அது போக இருந்த 16 குட்டியிலிருந்து இன்னொரு 10 குட்டியை செலக்ட் பண்ணி இன்னொரு நண்பர் எடுக்கிறாரு. ஜோடி வந்து 12,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம கொஞ்சம் பெரிய குட்டிகளாக பார்த்து பொறுக்கிட்டோம். மீதி இருந்ததை வந்து ஜோடி 12,000 ரூபான்னு சொல்லி விலை பேசி 10 குட்டி மட்டும் அதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை தான் அவங்க செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. పన్నెండా 10, 11 చాలా బాగా తీసా పిల్ల పిల్ల ఉండదు అతిదండి వేసుకో పైన వేసుకో 10 పిల్లలు ఉన్నాయి అవునా పిల్ల పిల్లగా ఉండదు లక్కే మళ్ళీ మెల్ల లక్కి డోరేసి డోరేసాం లక్కి 5 పిల్లలు ఇటు అయ్యా 5 8, 9, 10 చూడు అవి 3 అని ఉండేది 3 4 5 6 7 8 9 10 సరిపోయింది. தருமபுரியிலேருந்து குட்டிகள் எடுக்க வந்த நண்பர்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் இப்போ பேசலாம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? இதான் கூடூர் சந்தை நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றதுங்களா? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்னா தருமபுரி பக்கம்னா வேறு எறும்பத்தூர் பக்கம். என்ன சார்? எறும்பத்தூர் பக்கம். எறும்பத்தூர் பக்கம். எருமத்தூரா? இருமத்தூர். சரிங்க. இப்போ எத்தனை குட்டி நம்ம எடுத்தது சார்? 20. ஜோடி எவ்வளோன்னு எடுத்தோம் சார்? 14,500. 14,500. இது பரவாயில்லைங்களா? எப்படி தோணுது உங்களுக்கு? ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம எடுத்தது இப்போ ஒங்கோலா இல்லை இந்த நாட்டுக்குட்டியா ஒங்கோலா சார்? ஒங்கோல் குட்டி. இப்போ பக்ரீத்துக்காக எடுத்துருக்கீங்களா? பக்ரீத்து முன்னாடியே வந்தாலும் கொடுத்துருவீங்க. இப்போ உங்கள் சைடில் யாராவது பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்க ஒரு 4-5 கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? ரேட்டு ஏதாவது கொடுத்துருவீங்க? சரி சரிங்க சரி. இப்போது பக்ரீத்துக்குன்னா உங்கள் சைடு வந்து நல்லா போதுங்களா ஓரளவுக்கு? என்ன சைஸ்? பெரிய சைஸ் போகுமா ஓரளவுக்கு? பெரிய சைஸ். ஃபீடெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி இது கொடுக்குறீங்க? என்ன சார்? புரியல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். எனக்கே கேட்கல, வீடியோவுக்கு எப்படி கேட்கும்? இல்லை நீங்கள் வழக்கமாக என்ன இப்படி மேய்ச்சல் இருக்குங்களா? கிடையாது. இப்போ ஃபீடு ஸ்டால் ஃபீடுன்னும் போது என்ன மாதிரி ஃபீடு கொடுப்பீங்க? இப்போ க்ரீனுன்னா மக்காச்சோளம். இப்போ க்ரீனுன்னும் போது க்ரீன் இல்லை. எது இப்போது பில்லு வகை அந்த மாதிரி எதுவும் இல்லை? இல்லை சார். இப்போ சூப்பர் நேப்பியரு சோளம் அந்த மாதிரி பச்சை போடுறது இருக்குது. வெறும் காய வச்சு தான் போடுறீங்க. மட்டன் யூனிட்டுக்கு பொதுவாக பச்சை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ட்ரை ஃபீடு போடுறீங்க, அடர்த்தி ஒன்று கொடுக்குறீங்க, மேய்ச்சலும் இல்லை. ஒரு ஸ்டால் ஃபீடுன்னா பரன் போட்டிருக்கீங்களா? கீழே வச்சுருக்கீங்க? தர தான். இப்போ வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வர அளவுக்கு இடமும் விட்டு வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குது. இப்போ இதுதான் நீங்கள் இந்த வருஷம் வளர்க்குறீங்களா இல்லை வருஷம் வளர்க்குறீங்களா? செம்மறி. இதுக்கு முன்னாடி வெள்ளாடு வச்சுருந்தீங்களா? வெள்ளாடுனா நார்மலாக வளர்க்க பக்ரீத்துக்குன்னு சொல்லி இல்லை, இந்த இதெல்லாம் இல்லை, பக்ரீத்துக்குன்னு இதுதான் எடுக்கிறீங்க. ஆ என்ன சார்? இப்போ ட்ரை மட்டும் கொடுத்து ட்ரை கான்சன்ட்ரேட் ஃபீடு மட்டும் கொடுக்குறீங்க. வளர்ச்சி இருக்குதுங்களா உங்களுக்கு? வெள்ளாட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக செம்மறியிலே இருக்கும். வெள்ளாட்டை விட அது எஃப்சிஆர் ரேஷியோ அதிகம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ குட்டி எடுக்கும்போது என்ன மாதிரி இது பார்க்குறீங்க மெயினாக? குட்டி எடுக்கும்போது என்ன இந்தந்த இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. ஓ ஃபஸ்ட்டு. இது எப்படி? சரி. இப்போ என்ன சார் ரிசல்ட் இருக்குது? சரி, நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதம் கழிச்சு எப்படி இருக்குது இல்லை
இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, நம்ம இடத்துக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, அப்படியே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, ஒரு அப்டேட் மாதிரி நம்ம சேனலில் போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ. அவர் காட்டவே இல்லையே நான் குட்டிகள் அவ்வளோவா குவாலிட்டி இல்லாத குட்டிகள். ஜோடி வந்து 17,000 சொல்லி ஒருத்தர் எடுத்திருக்காரு. கட்டிங் பர்பஸ்க்காக எடுத்ததாக சொல்கிறாரு. ஆவரேஜாக ஒரு 25 கிலோ பக்கம் இருக்கும் இந்த குட்டிகள். 11-12 குட்டி இருக்குது. என்ன மொத்தம் మొత్తం మొత్తం ఎన్ని అడిగినా ఇంకేం అడగలే నేను. భలే 12 జత 17,000 ఇలా కర్రీ కుట్టికి కటింగ్ పర్పస్ దా కదా. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிற குட்டிகளை பக்ரீத்துக்கு நிப்பாட்டிப்பாங்க, அதனால தான் அந்த ரேட் கொடுத்து எடுத்துருக்காங்க. ஜோடி 15 ரூபா சொல்கிறாங்க. 14 ரூபா வந்தால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜாதி குட்டி இது. చెప్తే ఏదో రేటు ముందు వెనక మాట్లాడతామంటే కూడా యోచన చేస్తూనే ఉండారు. బాగున్నాయి పిల్లలు తీసుకోండి అని చెప్పిన. கலர் குட்டி வயசு இல்லை, நல்லா அவங்க தெரியுது. கொஞ்சம் வளர்ந்தோன்னா இன்னும் லென்த்து வரும். இது ஹைட் இருக்குது, கால் நல்லா தான் இருக்குது குட்டி. இந்த மாதிரி வேணும் சார்.